தினமொரு வசனம். லூக்கா 8வது அதிகாரம் 6வது வசனம். சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரமில்லாததினால் உலர்ந்து போயிற்று. விளக்கம். வாகன ஓட்டுநர் ஒருவர் மிக திறமையானவராக இருக்கலாம். ஆயினும் அவருடைய அதிக திறமையால் சக்கரங்கள் சரியாக சுற்றாத வாகனத்தையோ இயந்திரம் பழுதாகிய வாகனத்தையோ ஓட்ட இயலாது. சிலர் மிக நல்ல தேவ ஊழியர்கள்தான். சிலர் மிக மிக சரியாக வல்லமையாக போதிக்கின்றவர்கள்தான். ஆயினும் அவர்களால் சிலரை சரியான ஆவிக்குரிய அனுபவத்திற்கு கொண்டு வர முடியவில்லை. நல்ல போதகர்களாயினும் கேட்கின்றவர்கள் ஒத்துழைக்காவிட்டால் நல்ல விளைவுகள் ஏற்படாது. மோசே ஒரு நல்ல மேய்ப்பன் தானே. அவன் நல்லதொரு முன்மாதிரி தானே. அவன் தேவனோடு நெருங்கி வாழ்ந்தவன் தானே. அவன் தேவனோடு நெருங்கி பழகி அவருடைய தெளிவான வழி நடத்துதல்களை பெற்று ஜனங்களுக்கு கொடுத்தவன் தானே. முகம் பிரகாசிக்கும் அளவிற்கு தேவ ஐக்கியத்தை அனுபவித்து எல்லோரிடமும் சாட்சி பெற்றவன் தானே. அவன் கொடுத்த வேத பிரமாணங்கள் தேவனால் தரப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியுமே. ஆனால் பல லட்சம் மக்களை வழிநடத்திய அவனுடைய ஊழியத்தினால் ஆசீர்வாத கானானுக்குள் சென்றவர்கள் எத்தனை பேர்? 40 ஆண்டு காலம் இடைவிடாமல் சரியாக போதித்த அவனுடைய போதனைகளால் எத்தனை பேர் உண்மையான மனமாற்றம் கண்டார்கள்? அவனுடைய போதனைகளால் எத்தனை பேர் உண்மையான மனமாற்றம் கண்டார்கள்? தேவனுடைய வழியில் தெளிவாக நடந்த அவனோடு எத்தனை பேர் சேர்ந்து நடந்தார்கள்? ஒரு யோசுவாவையும் ஒரு காலேப்பையும் தவிர வேறு யாரையும் கானான் கொண்டு சேர்க்க அவனால் இயலவில்லையே. ஆம், அவன் நல்ல ஒரு தேவ மனிதனாய் இருந்தும் கடின மனக்காரர்களாய் இருந்த அவர்களில் ஒரு நல்ல மாற்றத்தையும் செய்ய இயலவில்லையே. இரவும் பகலும் தேவனுடன் இணைந்து நடந்த அவனோடு சேர்ந்து நடக்க அதிகமானவர்கள் வரவில்லையே. பெரும்பாலான இன்றைய கிறிஸ்தவர்களும் இவ்விதமாகவே உள்ளனர். அவர்கள் போதனைகளினாலும் போதகர்களுடைய நல்ல வழிகளினாலும் எந்த தாக்கத்தையும் அடைய முடியாத அளவிற்கு மனநிலையில் கல்லாக உள்ளனர். அவர்கள் கற்பாறை ரகமான கிறிஸ்தவர்களாக உள்ளனர். கற்பாறை மேல் ஒரு மாதம் மழை பெய்தாலும் அது கரைந்து விடாது. எத்தனைதான் மழை பெய்தாலும் அடுத்த நிமிடம் அதனிடம் தண்ணீர் இராது. ஏனென்றால் மழை தண்ணீரை ஈர்த்து கரையும் தன்மை அதனிடம் இல்லை. நல்ல தேவ ஊழியர்கள் இல்லாமையினால் மட்டுமல்ல, விசுவாசிகளிடம் நல்ல இருதயம் உடையவர்களாக மாற வேண்டும் என்ற ஆசையின்மையும் சுயத்தின்படியே வாழ்ந்து பழகிவிட்ட அனுபவமும் கூட உண்மையான தேவ மக்கள் பெருகாமைக்கு முக்கிய காரணமே. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்மோடு இணைந்து ஐக்கியப்பட்டு வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.